சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு ஒரு ஜட்மெண்ட் சொல்லும் போதே தெரியும் விஜயோடைய ஸ்டாம்பேட் கேஸ். இங்க ஹை கோர்ட்ல சிபிஐ விசாரணைக்காக விஜயோடைய கட்சிக்காரங்க கேட்டிருந்தாங்க. ஆனா விஜயோட பார்ட்டி சைட்ல ஒருத்தர்ல டினை பண்ணிட்டாங்க. அதனால அவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கிராண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? 10,000 people crowd வரக்கூடிய ஒரு இடத்துல 30,000 வந்தனாலதான் ஆச்சுன்றது நம்ம கவர்மெண்ட் சைட்ல அலிகேஷன். அதோட சேர்த்து என்ன சொன்னாங்க, 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் 7 மணிக்கு தான் வந்தாங்க அப்படின்னு அலிகேஷன் சொல்லிச்சாங்க. விஜய் சைட்ல இருந்து இதற்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரின்றத சொன்னாங்க. பட் இறந்தது 41 அப்பாவி உயிரினம், மனுஷங்க தான் இறந்துருக்குமா. இப்ப சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க. பட் நம்ம இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம், இதே மாதிரி தொடர்ச்சியான ஸ்டாம்பேட் ஒவ்வொரு இடத்தும் நடக்கும் பொழுது, ஒவ்வொரு வாட்டி இதே மாதிரி நடக்கும் பொழுது அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லாத மாதிரியும் ஏதோ ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகுற விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இது கண்டிப்பா நிறுத்தணும். எத்தனை இன்வெஸ்டிகேஷன் வச்சாலும், எத்தனை கமிட்டிகள் அமைச்சாலும் இந்த விஷயங்கள் போகாம இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல மக்கள் யாருக்காகவும் இறந்துட்டு இருக்காங்க, அது தடுக்கப்படும்.